வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போலீஸை வந்து தன்னிச்சையாக செயல்பட விடலை என்று குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எந்தவித தகுதியும் கிடையாது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடக்கும் போது காவல்துறையை உளவுத்துறையை கையில வச்சுட்டு இருக்க எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சியை பார்த்தா தெரிஞ்சுட்டேன் தெரியாதுனாரு. சட்டம் ஒழுங்கு நடைமுறையில் இருந்துச்சாப்போ பொள்ளாச்சி வழக்கு பெண்களுக்கெல்லாம் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் ஒழுங்கா இருந்ததா? சிறுமிகளை பாலியல் துன்புறுத்தல். ஆனா அந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கு என்ன வித்தியாசம்னா, ஏதாவது தவறுகள் நடந்தா மாண்பு முதலமைச்சர் வெளிப்படை தன்மையோடு நடவடிக்கை எடுக்கிறார். சிபிஐக்கு மாத்துறாரு, வழக்கு விசாரிக்கிட்டோம், உண்மை வெளியே வரணும். ஆனா இவர் என்ன பண்ணாரு? சொல்லலாம் ஐஏஎஸ் டெண்டர், பிடபிள்யூடி டெண்டர், உச்ச நீதிமன்றத்தில் தான் நிலை. கண்ணியமா பேசுறோம் நாங்க நினைக்கிறோம், அவரும் கண்ணியமா அரசு. இந்தி வரலாறு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரியும்? இந்தி திணிப்பு போராட்டம் எல்லாம் என்ன தெரியும்? நான் கேட்கிற ஜவஹர்லால் நேரு வரலாறு தெரியணும். ஹிஸ்டரி. ஜவஹர்லால் நேரு 2 எம்பி போய் பாக்குறாங்க. திமுக தலைமை அனுப்புது யார் யாரு? தர்மலிங்கம் வேலூர் எம்பி, சம்பத் டிவிகே சிலகோடைய தந்தை சம்பத் போய் 2 எம்பியை பாக்குறாங்க. திமுக தலைமை அனுப்பி இருக்கிறது. அங்க ஒரு போராட்டம் நடைபெற மாதிரி இருக்குங்க. இருமொழி கொள்கை வேணும். அப்ப என்ன சொன்னார் ஜவஹர்லால் நேரு? இருமொழி கொள்கை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ட்ரூ லாங்குவேஜ் நாங்கள் திணிக்க மாட்டோம். அது கடிதம் கொடுத்தார் எழுத்துப்பூர்வமா. ஜவஹர்லால் நேரு ஃபாலோ பண்ணாரு, அன்னை இந்திரா காந்தி ஃபாலோ பண்ணாங்க, தலைவர் ராஜீவ் காந்தி ஃபாலோ பண்ணாரு, அன்னை சோனியா காந்தி ஃபாலோ பண்ணாங்க. எங்க தலைவர் ராகுல் காந்தி இன்னும் ஃபாலோ பண்ண. திணிக்க கூடாது, என்போர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வேணும்னா ஹிந்தி படிக்கலாம். இப்ப இந்தி பிரச்சார சபா டி நகர்ல இருக்க யாராவது போய் மூடிட்டாங்க. அதை எடப்பாடி அரசியலும் தெரியாது, எடப்பாடிக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன அவருக்கு அரசியல் தெரியும்? என்ன படிச்சிருக்காரு அரசியல்? அவரு